வணக்கம். மகாபாரதம். மகாபாரதம் ஒரு சாதாரண கதை இல்லை. உலகிலேயே பெரிய இதிகாசம். மொத்தம் 18 பருவங்கள், அதாவது 18 பாகங்கள். ஒவ்வொரு பருவத்திலையும் பல உப பருவங்கள் இருக்குது. மொத்தம் சுமார் 1,00,000 ஸ்லோகங்கள் இதில் இருக்குது. இது மிகப்பெரிய இதிகாசம். இந்த 18 பருவங்களையும் சுருக்கமாக சின்ன சின்னதாக பார்ப்போம். அதாவது முதல் பருவம் ஆதி பருவம். அதாவது கங்கை சாந்தனு காதல், பீஷ்மருடைய வரம், பாண்டு திருதராஷ்டிரனுடைய பிறப்புகள், அதுக்கப்புறம் பாண்டவர்களுடைய பிறப்பு, கௌரவர்களுடைய பிறப்பு, குருகுல வாழ்க்கை, திரௌபதி சுயம்வரம், இப்படி லைனாக போகும். ஸோ இதனுடைய டீட்டெயிலாக பார்த்தோம்னா பல வருஷங்கள் நம்ம கதை சொல்கிற மாதிரி இருக்கும். இதை சுருக்கமாக இந்த 18 பருவங்களையும் ஒவ்வொரு பருவமும் ஒவ்வொரு வீடியோவில் பார்ப்போம். ராமாயண மகாபாரதம் கதைகள் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. சரி, மகாபாரத கதை ஆதி பருவம் ஃபஸ்ட்லேருந்து பார்ப்போம். ஹஸ்தினாபுரம் ஒரு பெரிய பேரரசு. அதை ஆட்சி செஞ்சவர் சாந்தனு அப்படின்னு ஒரு மகாராஜா. ஒரு மாலை நேரத்தில் கங்கை நதிக்கரையில் நடந்து போயிட்டு இருந்தார். அப்போ தான் அந்த வாழ்க்கையே மாற ஆரம்பிச்சது. அதாவது சாந்தனுடைய வாழ்க்கையே மாறப்போகுது அப்படின்னு அவருக்கு தெரியாது. அங்கே ஒரு பெண் அமைதியாக நின்றுட்டு இருந்தா. அவள் சாதாரண பெண் இல்லை, அது சாந்தனுவுக்கு தெரியாது. அவள் ஒரு கங்காதேவி. அந்த ஒரு பார்வை காதலாக மாறுச்சு. 2 பேரும் பார்த்தது. சாந்தனு மனசில் நினச்சாரு, இந்த பெண்ணை தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு. கங்கை சிரிச்சா. ஆனால் ஒரு நிபந்தனை வச்சா. நான் என்ன செஞ்சாலும் நீ கேட்கக்கூடாது. இந்த ஸ்டோரி நம்ம நிறைய எல்லா இடத்துலையும் கேட்டிருப்போம், பார்த்துருப்போம், படிச்சிருப்போம். நான் என்ன செஞ்சாலும் நீ கேட்கக்கூடாதுன்னு கங்காதேவி வச்ச கண்டிஷனை சாந்தனு ஏற்றுக்கிட்டாரு. காதல் சம்டைம்ஸ் லாஜிக் கேட்காது இல்லையா? அதை மாதிரி சாந்தனு உடனே ஒத்துக்கிட்டாரு. திருமணமும் ஆயிடுச்சு. வாழ்க்கை நல்லா போயிட்டு இருந்தது. முதல் குழந்தை பிறந்தது. ஆனால் கங்கை அந்த குழந்தைய எடுத்துகிட்டு நேராக நதிக்கு போனான். நதியில் போட்டுட்டான். சாந்தனு அதிர்ச்சியானான். சும்மா இருந்தார். ஏன்னா வாக்கு கொடுத்துருந்தார் இல்லையா? இதே மாதிரி 2வது 3வது 6 குழந்தை வரைக்கும் தண்ணியில் போட்டான். 7வது குழந்தைகளும் அதே மாதிரி ஃபேக்ட். ஒரு அப்பாவா உள்ளுக்குள்ளே சிதறிட்டார். ஆனால் வாயை திறக்க முடியல. 8வது குழந்தை பிறந்தப்ப இனியும் முடியாது, நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டார். நிறுத்திட்டாரு அந்த குழந்தைய தண்ணியில் போடுறத. அந்த நிமிஷம் கங்கை சொன்னான், நீ வாக்க மீறிட்ட, நான் போகிறேன். குழந்தைய சாந்தனுக்கிட்டே விட்டுட்டு போனான். அந்த குழந்தை தான் தேவரதன். அவரை தான் பிற்காலத்தில் உலகம் அவரை பீஷ்மர் அப்படின்னு கூப்பிட்டுது. பீஷ்மர் வளர்ந்தார், வல்லவரை ஆனார். அப்பாவுக்கு எல்லாத்துலேயுமே சப்போர்ட் பண்ணார். ஒரு நாள் சாந்தனு மறுபடியும் இன்னொரு பொண்ணை காதலிக்கிறாரு. அவள் தான் சத்தியவதி. ஆனால் அவங்க அப்பா ஒரு கண்டிஷன் வைக்கிறாரு. என் மகள் வைத்து மகன் தான் ராஜாவாகணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் வைக்கிறாரு. சாந்தனு துன்பத்தில் இருந்தார். அதை கவனித்த பீஷ்மர் பக்கத்தில் அவர் என்ன சொன்னார், பக்கத்தில் போய், நான் சிங்காசனம் ஏற மாட்டேன், அது மட்டும் இல்லை, நான் வாழ்நாள் முழுக்க கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். அந்த சபதம் கேட்டவர் எல்லாருமே அதிர்ச்சியானாங்க. அந்த சபதத்தால் தான் பீஷ்மர் அப்படின்னு அவருக்கு ஒரு பேரே வந்தது. அதனால் சாந்தனு அவருக்கு ஒரு வரம் கொடுத்தாரு. பீஷ்மர், நீ என்னைக்கு நீயா உன்னுடைய உயிரை போக்கிக்கணும், அதாவது மண்ணுலகை விட்டு விண்ணுலகம் செல்லணும்னு ஆசைப்படுறியோ அப்போ தான் உன்னுடைய உயிர் உன்னை விட்டு பிரியும் அப்படின்னு ஒரு வரத்தை கொடுக்குறாரு. அடுத்தது சத்தியவதி மகன்கள் ராஜ்யம் ஏறினாங்க. சத்தியவதி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவர்களுடைய மகன்கள் பிறந்தது. அவங்க தான் ராஜாவானாங்க. ஆனால் எல்லாருமே சீக்கிரமே இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்தது தான் ஒரு பெரிய பிரச்சனை. வம்சம் தொடரணும் இல்லையா? அதுக்காக பிறந்தவங்க தான் திருதராஷ்டிரன். அவர் குருடனாக இருந்தார். பாண்டு, விதுரர், திருதராஷ்டிரன். இவங்களுடைய ஸ்டோரியெல்லாம் தனித்தனியாக பார்த்தோம்னா மிகப்பெரிய ஸ்டோரியாக போகும். அது ஆல்ரெடி நிறைய பேர் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ திருதராஷ்டிரன், பாண்டு, விதுரர் இவங்கெல்லாம் எப்படி பிறந்தாங்க அப்படிங்கிற ஸ்டோரியெல்லாம் தனியாக இன்னொரு இதில் சொல்கிறேன். திருதராஷ்டிரன் குருடன், அதனால் ராஜ்யம் பாண்டுவுக்கு போச்சு. பாண்டு ஒரு நல்ல ராஜா. ஆனால் ஒரு நாள் வேட்டைக்கு போயிருந்தப்ப தவறுதலாக ஒரு முனிவரை மான் மாதிரி நினச்சிருந்தாரு. அந்த மானை கொன்னுட்டாரு. அந்த முனிவர் சாபம் கொடுத்தாரு, நீ மனைவியுடன் சேர முயற்சித்தா உடனே நீ செத்துருவ அப்படின்னு. அதனால் பாண்டுவோட வாழ்க்கை முழுக்க துன்பம் தான் இருந்தது. அந்த நேரத்தில் குந்தி ஒரு ரகசியம் சொல்கிறான். அவளுக்கு ஒரு வரம் கிடைச்சதையும், அது தேவனையும் அழைச்சி எந்த தேவரை நீ ஆசைப்பட்டு விரும்பி அழைச்சியோ அந்த குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வரம் வாங்கியிருக்கிறதா சொல்கிறான். அந்த வரத்தினால தான் தர்மர், அதாவது யுதிஷ்டிரர் நீதியின் உருவமாக பிறக்கிறாரு. 2வது பீமன் பலத்தின் உருவமாக பிறக்கிறாரு. 3வது அர்ஜுனன் அம்பெய்தலுடைய மன்னன் அந்த மாதிரி பிறக்கிறாரு. நகுலன் சகாதேவன், இவர் தான் பாண்டவர்களுடைய மற்றொரு பக்கம். திருதராஷ்டிரருக்கு 100 குழந்தைகள். அதில் முக்கியமானவன் தான் துரியோதனன். பிறந்த நாள்லே சிலர் சொன்னாங்க, இவன் நல்லவனாக மாட்டான். ஆனால் அப்பா பாசம் அவனை விட முடியல. பாண்டவர்கள் கௌரவர்கள் எல்லாருமே சேர்ந்து குருகுலத்துக்கு போனாங்க. அவங்களுக்கு ஆசான் துரோணர். அங்கே தான் ரியல் போட்டி ஆரம்பிக்குது.
அர்ஜுன் ஆசிரியருடைய ஃபேவரெட், பீமன் ஃபிசிக்கல் பவர் இருக்கிறவன், துரியோதனன் ஈகோ ஜலசி. ஒரு நாள் துரோணர் கேட்டார், பறவையோட கண்ணு மட்டும் தெரியுதா, அதாவது மரத்தில் உட்காந்துருக்கிற பறவையோடைய கண்ணு மட்டும் தெரியுதா? எல்லோரும் வேற வேற சொல்கிறாங்க. அர்ஜுன் மட்டும் சொல்கிறான், பறவையோட கண்ணு மட்டும் தெரியுதா ஆசானே அப்படின்னு. அம்பு நேராக பறவையோட கண்ணில் படுது. அந்த நாள்லேருந்து அவன் பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஆயிட்டார். அதுக்கப்புறம்தான் திரௌபதி சுயம்பரம் நடக்குது. ஒரு பெரிய சவால், சுழலும் சக்கரத்துக்கு நடுவில் அம்பு விடணும், சரியான டார்கெட்டில். பல ராஜாக்கள் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, ஃபெயில் ஆயிட்டாங்க. ஒரு சாதாரண பிராமணன் வந்து நின்னான். அவன் அமைதியாக எய்ம் பண்ணான். அம்பு நேராக டார்கெட்டில் போய் அடிச்சுது. அது யாருன்னா அர்ஜுனன். திரௌபதி அவனை தான் தேர்வு செஞ்சான், செலக்ட் பண்ணான். அவங்க வீட்டுக்கு வந்ததும் அர்ஜுனன் சொன்னான், அதாவது திரௌபதியை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. அர்ஜுனன் சொன்னான், அம்மா நாங்கள் என்ன கொண்டு வந்திருக்கோம் பாருங்க அப்படின்னு சொன்னார். குந்தி அதை திரும்பி கூட பார்க்கல, அது என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரியல. உடனே அவள் ஒரு வார்த்தையை சொல்லிட்டான், எல்லாருமே ஷேர் பண்ணிக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டான். அந்த ஒரு வார்த்தை தான் திரௌபதி 5 பேருக்கும் மனைவியானான். இதுதான் ஆதிப்பருவம் சுருக்கமாக. இங்கே எல்லாமே ஒரு சீட் மாதிரி, இதுதான் ஆரம்பம். இதில் காதல், சபதம், சாபம், பொறாமை இது எல்லாமே சேர்ந்து இருக்கும். ஒரு பெரிய போருக்கு கிரவுண்ட் ஒர்க்கு போட்டது இந்த ஃபஸ்ட்டு ஆதிப்பருவம் தான். எப்படி நண்பர்கள் பகையாக மாறினாங்க அப்படிங்கிறத பற்றின கதை, அது எப்படி பழிவாங்கப்பட்டாங்க அப்படிங்கிறது சபா பருவம். அடுத்த பருவத்தில் பார்ப்போம், அடுத்த வீடியோவில். நன்றி.